வெல்கம் டு அருணேஷ் அகாடமி. 2026 NMMS தேர்வில் கேட்கப்பட்ட கணித வினாக்களின் தொகுப்பு. வினா எண் 91 முதல் 95 வரை. வினா எண் 91. -9 பவர் x plus 1 into 1 divided by -9 power -5 is equal to -9 power 10 எனில் x இன் மதிப்பு காண்க. இந்த பக்கம் இருக்கக்கூடிய -9 பவர் x plus 1 அப்படி வச்சுக்கலாம். ஈக்குவல் டு -9 பவர் 10 இங்கே இருக்கு. இந்த இடத்துல இருக்கக்கூடிய -9 பவர் -5 இந்த பக்கம் டிவைட்ல இருக்கு. ஈக்குவல் டு அந்த பக்கம் போகும்போது மல்டிபிள் ஆகும். -9 பவர் -5 இதை போட்டோம்னா நமக்கு a பவர் m இன்ட்டு a பவர் n இந்த ஃபார்முலா ஞாபகத்துக்கு வருது. இதோட ஃபார்முலா a பவர் m பிளஸ் n. அதாவது பேஸ் ரெண்டும் ஈக்குவலா இருக்கும்போது பவர் ரெண்டையும் என்ன பண்ணலாம், மல்டிபிளா இருக்கும்போது ஆட் பண்ணிக்கலாம். அப்போ இங்க பார்க்குறோம் பவர் ரெண்டும் ஈக்குவலா இருக்கு. -9 அப்படி வச்சுக்கிறோம். இந்த பக்கம் 10 இருக்கு, பக்கம் -5 இருக்கு. -9 பவர் x plus 1. இதுக்கு அடுத்து பார்த்தோம்னா பேஸ் ரெண்டும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா பவர் ரெண்டும் கண்டிப்பா ஈக்குவலா தான் இருக்கும். அப்ப x plus 1 is equal to 10 minus 5. இந்த x மட்டும் இங்கே வச்சுக்கிறோம். 10ல 5 மைனஸ் பண்ணா 5 கிடைக்குது. இந்த 1 அந்த பக்கம் போகும்போது -1. அப்போ x ஈக்குவல் டு 4. அப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சிருக்குனாக்கா 4 கிடைச்சிருக்கு. 4 எங்க இருக்கு? ஆப்ஷன் 2ல இருக்கு. 92வது வினா. ரூபாய் 7000க்கு 7% ஆண்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம். இதுக்கான ஃபார்முலா P இன்ட்டு R பை 100 ஹோல் ஸ்கொயர். 2 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை கேட்டா இந்த ஃபார்முலா படி போடணும். இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா P யோட வேல்யூ 7000 கொடுத்துருக்காங்க. R வந்து 7% கொடுத்துருக்காங்க. P க்கு பதிலாக என்ன பண்றோம், 7000 போட போறோம். R பை 100 ஹோல் ஸ்கொயர்னா 2 டைம்ஸ் போடணும். இங்க R ஓட வேல்யூ 7. அப்போ 7 பை 100 இன்ட்டு 7 பை 100. இப்போ கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூவை சிம்பிளிஃபை பண்ணணும். பாருங்க 10ஆல டிவைட் பண்ணலாம். இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ, அடுத்த ஜீரோ, அடுத்த ஜீரோ. நெக்ஸ்ட் என்ன இருக்கு? 7 இன்ட்டு 7 இன்ட்டு 7 டிவைடட் பை 10 இருக்கு. 7 3 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணோம்னா 343 டிவைடட் பை 10 இருக்கு. அப்போ 343 10ஆல டிவைட் பண்ணும்போது 34.3 வந்திருக்கு. இதுக்கான ஆன்சர் எங்க இருக்கு? ஆப்ஷன் 3ல இருக்கு. வினா எண் 93. புள்ளி 0,5 என்பது எந்த அச்சின் மீது அமைந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. பொதுவா கார்ட்டீசியன் தளத்துல புள்ளிகளை குறிக்கும் பொழுது x, y இந்த அடிப்படையில் தான் புள்ளிகளை குறிப்போம். இங்க எக்ஸோட வேல்யூ எக்ஸுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க? 0 கொடுத்துருக்காங்க. இப்போ ஒய்க்கு என்ன கொடுத்துருக்காங்க? 5 கொடுத்துருக்காங்க. எக்ஸ் எப்பவுமே 0வா இருந்துச்சுன்னா அந்த புள்ளிகள் ஒய் அச்சின் மேல இருக்கும். அப்போ ஒய் 0 இருந்துச்சுன்னா கொடுக்கப்பட்ட புள்ளிகள் எப்பவுமே எங்க இருக்கும்? எக்ஸ் அச்சு மேல இருக்கும். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னாக்கா எக்ஸ் 0வா இருந்தா அந்த புள்ளிகள் எங்க இருக்குனாக்கா ஒய் அச்சு மீது இருக்கும். ஒய் 0வா இருந்தா அந்த கொடுக்கப்பட்ட புள்ளிகள் எங்க இருக்கும்? எக்ஸ் அச்சின் மேல இருக்கும். அப்ப இதுக்கான ஆன்சர் என்னது? ஆப்ஷன் 2ல இருக்கக்கூடிய ஒய் அச்சின் மேல இருக்கும். வினா எண் 94. 2 பேர் இணைந்து 2 வேலைகளை 2 நாட்களில் முடிக்கிறார்கள் எனில் 20 பேர் இணைந்து 20 வேலைகளை எத்தனை நாட்களில் முடிப்பர்? இதுக்கு சின்ன ஷார்ட்கட் சொல்றேன். 2 பேர் இணைந்து 2 வேலைகளை 2 நாட்களில் முடிப்பர் அந்த மாதிரி வந்துச்சுனாக்கா
அங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதுதான் விடை. உதாரணத்துக்கு 5 பேர் இணைந்து 5 வேலைகளை 5 நாட்களில் முடிக்கிறார்கள் எனில் 50 பேர் இணைந்து 50 வேலைகளை எத்தனை நாட்கள் முடிப்பார்கள் கேட்டால் அந்த 5 பேர் தான் வரணும். பீனா பர்சனை குறிக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் எத்தனை பர்சன் இருக்காங்க? 2 பேர் இருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் ஹவர்ஸ் இல்லை, அதாவது நேரம் இல்லை, அப்போ நேரத்தை விட்டுடுறோம். அடுத்து டினா டேஸ், நம்பர் ஆஃப் டேஸ் வந்து 2 டேஸு. டபிள்யூனா ஒர்க்கு, எத்தனை வேலை? 2 வேலை. இப்போ ஸ்டேட்மெண்ட் 2க்கு வந்துடுறோம். இங்கே எத்தனை பர்சன் கொடுத்துருக்காங்க? 20% கொடுத்துருக்காங்க. நேரம் இல்லைன்னு சொல்லிட்டோம். டி வந்து டேஸ், எத்தனை டேஸு அதுதான் கேட்குறாங்க. டிவைடட் பை எத்தனை வேலை? 20 வேலை. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு எத்தனை நாட்கள் முடிப்பார்கள்ன்ற வினாவுக்கு விடை கிடைச்சிடும். இந்த 20ஐயும் இந்த 20ஐயும் வகுத்துடலாம். இந்த 2ஐயும் இந்த 2ஆல் வகுத்துடுறோம். இப்போ ரிமைனிங் என்ன இருக்குது? டி ஈக்குவல் டு 2, அதாவது 2 நாட்களில் வேலையை முடிப்பார்கள் இருக்குது. ஆப்ஷன் 3ல் இருக்குது. வினாயன் 95 முக்கோணம் ஏபிசியில் ஆங்கிள் ஏ 90 டிகிரி கொடுத்துருக்காங்க, ஆங்கிள் பி 60 டிகிரி, ஆங்கிள் பி மற்றும் சியின் கோண இருசமவெட்டிகள் பிடி சிஇன்னு கொடுத்துருக்காங்க. என்ன கேட்குறாங்க? ஆங்கிள் இசிடியோட வேல்யூ கேட்குறாங்க. கொடுக்கப்பட்ட ஏ ஆங்கிள் 90 டிகிரி, அப்போ செங்கோண முக்கோணத்தை அமைக்கும் தெரியுது. பி வந்து 60 டிகிரி. ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் 180. அப்போ இந்த 2 கோணத்தை கூட்டினோம்னா 150 வந்துடுச்சு. அப்போ கண்டிப்பாக சின்ற ஆங்கிள் வந்து 30 இருக்கும். சியில் இருந்து வரையக்கூடிய கோண இருசமவெட்டி, அதோட நேம் வந்து சிஇ. பியில் இருந்து வரையக்கூடிய கோண இருசமவெட்டி அதோட நேம் வந்து பிடின்னு கொடுத்துருக்காங்க. இதோட நேம் வந்து டி. இப்போ நம்மளை என்ன கேட்குறாங்க? இந்த இசிடி, அதாவது இந்த ஆங்கிள் கேட்குறாங்க. அந்த ஆங்கிள் அர்த்தம் சி ஆங்கிளில் பாதி. அப்போ சி ஆங்கிள் வந்து 13 தெரியும். 30ல் பாதி வந்து நமக்கு 15 கிடைச்சிருக்கு. இப்போ ஆன்சர் 15 டிகிரி தான் கரெக்ட். ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய 15 டிகிரி.